வணக்கம். என்னதுக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னது சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆங்குலர் யூனிவர்சல் எப்படி லோக்கல்ல செட்டப் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆங்குலர் யூனிவர்சல் வந்து ஒரு சர்வர் சைட் ரெண்டரிங்காக யூஸ் பண்றாங்க. பேசிக்கா எஸ்இஓக்காக. கிளைண்ட் சைட் லாங்குவேஜ் எதுவுமே சர்வர் சைட் ரெண்டர் பண்ண முடியாது. கிளைண்ட் சைட் லாங்குவேஜஸ்னா ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து சர்வர் சைட் ரெண்டர் பண்ண முடியாது. நம்ம சர்வர் சைட் ரெண்டர் பண்றதுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஆங்குலர்ல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, ஆங்குலர் யூனிவர்சல். இது வந்து என்ன பண்ணோம்னா சர்வர் சைட் ரெண்டர் பண்ணணும் Node.js மூலமா. அதனால உங்களுக்கு எஸ்இஓ வந்து பண்ண முடியும். சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணா மட்டும் தான் உங்களால எஸ்இஓல வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுக்காக நான் டுட்டோரியல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டுட்டோரியலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பேக் எண்ட் வந்து WordPress யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து WordPress மூலமா ஆங்குலர் கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்இஓ பண்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவா நான் ஃபில் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காம ஒரு வீடியோவும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் WordPress இன்ஸ்டால் பண்றதுக்கு XAMPP தேவை. அதனால XAMPP டவுன்லோட் பண்றேன். வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரன் பண்றேன். Apache MySQL ரன் பண்றேன். அதுல போயிட்டு XAMPPல போயிட்டு htdocsல போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், ஆங்குலர் யூனிவர்சல். ஆங்குலர் யூனிவர்சல் ஃபோல்டர் ரன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அது ஓபன் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியா, பேக் எண்டுக்கு தனியா ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக் எண்ட் யூனிவர்சல் கிரியேட் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட் எண்ட் யூனிவர்சல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் எண்ட் யூனிவர்சல் பார்ப்போம். நான் WordPress டவுன்லோட் பண்ணிக்கிறேன். WordPress வெப்சைட்ல இருந்து WordPress என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அந்த பேக் எண்ட் யூனிவர்சல் ஃபோல்டர்ல. htdocsல போயிட்டு ஆங்குலர் யூனிவர்சல்ல போயிட்டு பேக் எண்ட் யூனிவர்சல்ல போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. பேக் எண்ட் யூனிவர்சல் ஓபன் பண்ண WordPress எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுது. இதை எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். localhost / phpMyAdmin போறேன். எதுக்குன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன், எம்டி டேட்டாபேஸ் WordPressக்காக. நியூ கொடுக்குறேன், ஆங்குலர் யூனிவர்சல்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். இதுல தான் WordPress-ஓட டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அது செக் பண்றேன். localhost / angular universal போயிட்டு அந்த பேக் எண்ட் கிளிக் பண்றேன், WordPress கிளிக் பண்றேன். WordPress சைட்டுக்கு ரீடைரக்ட். இங்கிலீஷ் கொடுக்குறேன். டேட்டாபேஸ் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ணும். இந்த டேட்டாபேஸ் நேம் பாத்தீங்கன்னா ஆங்குலர் யூனிவர்சல். அதை காப்பி பேஸ்ட் பண்றேன். யூசர் நேம் ரூட், டிஃபால்ட்டா அதுக்கு பாஸ்வேர்டு கிடையாது. சப்மிட் கொடுக்குறேன். எந்த இன்ஸ்டாலேஷன் சொல்லுது, சைட் நேம் கேக்குது, யூனிவர்சல் பேக் எண்ட் கொடுக்குறேன். யூசர் நேம் யூனிவர்சல், பாஸ்வேர்டும் யூனிவர்சல் கொடுக்குறேன். இது டெமோ பர்பஸ்க்காக நான் அப்படி கொடுக்குறேன். நீங்க ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. universal@gmail.com. இதுவும் ஒரு டெமோ தான். எல்லாமே இதுல பார்க்கறதெல்லாம் டெமோ பர்பஸ் தான். இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. லாகின் பண்றேன். யூனிவர்சல், பாஸ்வேர்ட் யூனிவர்சல். லாகின் கிளிக் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா WordPress இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
சைட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆங்குலர் இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆங்குலர் சிஎல்இ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இதுக்குள்ள போயிடுங்க. என்ஜி நியூ ஆப் நியூ இது கொடுத்தீங்கன்னா ஆங்குலர் ஆப் கிரியேட் ஆயிடும். நான் சிஎல்ஏ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால ஆப் டைரக்டா கிரியேட் பண்றேன். ஆங்குலர் யூனிவர்சல் ஃபோல்டர் போறேன். இதுல இந்த கமாண்ட்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். அதனால டெர்மினல் போயிட்டு டைரக்டா கிரியேட் பண்றேன். என்ஜி நியூ ஃப்ரண்ட் அண்ட் யூனிவர்சல் ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். Do you like to add Angular routing? Yes. SCSS யூஸ் பண்றேன், அதனால நான் SCSS செலக்ட் பண்ணுங்க. நீங்க CSS வேணா செலக்ட் பண்ணுங்க. கிரியேட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும் இனிஷியலா. எல்லாம் அது முடிஞ்ச உடனே ng7 கமாண்ட் ரன் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆயிடுச்சு. நீங்க லோக்கல் ஹோஸ்ட் 4200 போய் செக் பண்ணிக்கலாம் ஆங்குலர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா. ஆங்குலர் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு, WordPress சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல மீதி பார்ப்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும்.